ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு மாமரம் தாங்க காமிச்சிருக்கேன். மாமரத்தில் லாஸ்ட் இயர் நிறைய காய் இருந்தது, அறுவடையெல்லாம் காமிச்சேன். இந்த டைம் எங்கள் மரத்தில் காய் வைக்கலை. முருங்கை மரம்லாம் காய் எல்லாம் அறுவடை ஆகிடுச்சு. போன மாதம்லாம் நிறைய காய் இருந்தது, இந்த டைம் காய் இல்லை. ஏதோ ஒரு கலையில் 1-2 காய் இருக்குது. அது ஒரு காய் கிடச்சிது, அதை பறிச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி சாம்பாருக்கு. மரத்தில் இருந்து பறித்து உடனே ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் வச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாமரம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மாமரத்தில் நல்லா துளிர் விட்டு இருக்குது, ஆனால் பிஞ்சு காய் எதுவுமே இல்லை. எல்லார் வீட்டு மரத்துலேயும் அப்படி தானே, இல்லை எங்கள் மரத்துலேயும் மட்டும் காய் இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. வாழை மரங்க, வாழைத்தார் இன்னைக்கு அறுவடை பண்ணுறோம். ஒரே ஒரு வாழை மரத்தில் பெருசாக தார் வச்சுருந்தது. அது எத்தனை இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 12-13 சீப்பு கிட்ட இருந்ததுங்க எங்களுக்கு. இதில் 2 சீப் கிட்ட நாங்கள் எடுத்துட்டோம் ஊருக்கு போகிறதுக்காக. எவ்வளோ நெருக்கமாக நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு எதனால் எப்படின்னா, நாங்கள் வாழை மரத்தில் இலையை கட் பண்ண மாட்டோம். இன்னொன்று, தண்ணி நிறைய விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 15 கிலோ இருந்தது. நம்ம இயற்கையாக பழுக்க வச்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நேச்சுரலான வாழைப்பழம் நிறைய பேர்த்துக்கு கிடைக்காது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வாழை மரம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பழுக்க வைக்கிறீங்க என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பழம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது, அணில் சாப்பிட்டதுங்க. மொத்தமாகவும் புகை போட்டெல்லாம் பழுக்க வைக்கலிங்க. ஒரு பாத்திரத்தை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு தேவைப்படும் போது ஒன்றா எடுத்துக்கலாம். புகையெல்லாம் போட்டோம்னா மொத்தமாக பழுத்துருங்கிறதுக்காக இந்த டைம் நான் ஃபுல்லாக புகை போட்டு பழுக்க வைக்கலை. அப்படியே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒன்று மட்டும் பழுத்துருக்கு, மீதி எல்லாம் இன்னும் பழுக்கலைங்க. பாய்.